அளவுக்கு மழை பொழிந்தும் கூட எந்த சுரங்கப்பாதையும் மூடப்படவில்லை. எந்த சுரங்கப்பாதையிலும் போக்குவரத்து தடை செய்யப்படவில்லை. எந்த சாலையிலும் தண்ணீர் தேக்கம் என்பது மழைநீர் தேக்கம் என்பது இல்லை. கடந்த காலங்களில் ஏற்பட்ட படிப்பினையின் காரணமாய் எந்த பகுதிகளில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறதோ அங்கே எல்லாம் இப்பொழுது புதிய மழைநீர் வடிகால் வாய்களை அமைத்தும் ஏற்கனவே இருக்கிற மழைநீர் வடிகால் வாய்களை தூர்வாரியும் சென்னையின் பிரதான அதாவது நீர்நிலைகளாக நீர் ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு இன்றைக்கு கூவம், ஓட்டேரி நல்லா, கேப்டன் காட்டன் கால்வாய், மாம்பலம் கால்வாய், ராஜ்பவன் கால்வாய் போன்ற பல்வேறு கால்வாய்களில் இன்றைக்கு மழைநீர் வேகமாக செல்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அடையாறு ஆற்றின் முகத்துவாரத்தை நீர்வள ஆதாரத்துறை தொடர்ந்து அதை சுத்தப்படுத்திக் கொண்டிருப்பதால் இன்றைக்கு செம்பரப்பாக்கத்திலிருந்து திறந்துவிடப்படுகிற உபரி நீரும் தடையில்லாமல் கடலில் சேர்கிற வகையில் இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்று முடிந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோட்டூர் ஜிப்சி காலனி என்று சொல்லக்கூடிய நெறிக்குறவர் குடியிருப்பு பகுதியை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக இந்த பகுதி மக்கள் வெளியில் போய் எதுவும் சம்பாத்தியத்திற்கு என்று அவர் வேலையை வெட்டி செய்ய முடியாத நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு சண்முகம், திரு மணி போன்றவர்கள் இந்த பகுதி மக்களுக்கான உணவை தயாரித்து இப்போது அனைத்து குடும்பங்களுக்கும் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் இதற்கு முன்னால் வேறு எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை போன்ற சேவை துறைகளை ஒருங்கிணைத்து கூட்டங்களை நடத்தி மாவட்ட அளவிலும் மாநில அளவிலுமான நிர்வாகிகள், துறைகளின் செயலாளர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் என்றெல்லாம் கலந்து கொண்டு அன்றைக்கு பல்வேறு பணிகள் ஒவ்வொரு இந்த மழைக்கு பின்னாலேயும் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தான அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த பருவமழைக்கும் கூட கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் ஓமந்தூரார் கூட்ட அரங்கில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் திரு நேரு அவர்களும் கலந்து கொண்டார்கள். ஒரு 10க்கும் மேற்பட்ட துறைகளின் செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள். ஒரு 500க்கும் மேற்பட்ட மாவட்ட, மாநில அளவிலான நிர்வாகிகளும் அதிகாரிகளும் கலந்து கொண்டு எந்தெந்த துறைக்கு எந்தெந்த மாதிரியான வேலை என்பது பிரித்து தரப்பட்டு அவர்கள் சென்று அந்தந்த மாவட்டங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரி மருத்துவமனைகளாக இருந்தாலும், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளாக இருந்தாலும், வட்டார மருத்துவமனைகளாக இருந்தாலும் இதற்கு முன்னால் எல்லாம் எங்கே எல்லாம் இந்த மழைநீர் மருத்துவமனைகளுக்கு புகுந்ததோ அந்த இடமெல்லாம் தற்போது கடந்த 2 ஆண்டுகளாக சரி செய்யும் பணி நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதனால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு என்பது இல்லாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, அங்கே மெட்ரோ ரயில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அங்கே ஏற்கனவே இருந்த மழைநீர் வடிகால் வாயில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளில் கொஞ்சம் மழை பெய்தாலும் கூட மழைநீர் ராயப்பேட்டாவுக்கு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தது. அது இப்போது சரி செய்யப்பட்டுவிட்டது. அதேபோல் தூத்துக்குடியை பொறுத்தவரை கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு மிகப்பெரிய அளவிலான மழை பொழிவில் அந்த மருத்துவமனையில் தண்ணீர் தேங்கியது. இப்போது அதுவும் கூட சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் நம்முடைய கோவை, அவினாசி போன்ற பல்வேறு பகுதிகளில் வட்டார மருத்துவமனைகளில் நீர் புகுந்தது. இது இப்போது எல்லாம் பொதுப்பணித்துறையின் மூலம் அவைகள் எல்லாம் கூட சரி செய்யப்பட்டிருக்கிறது. முழு நேரமும் எல்லா மருத்துவமனைகளிலும் மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டு எல்லா மருத்துவமனைகளிலும் இந்த மழைக்காலத்திற்கு தேவையான மருந்துகளோடு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். பாம்பு கடியை, நாய்க்கடி, இந்த 2 விஷயங்களை பொறுத்தவரை இந்த அரசு அமைவதற்கு முன்னால் வரை வேறு எந்த காலகட்டத்திலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும், நாய்க்கடிக்கும் மருந்து இருந்ததில்லை. அது வட்டார மருத்துவமனையிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் தான் அந்த மருந்து கிடைக்கும். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பாம்பும் நாயும் கிராமப்புறங்களிலே மட்டுமே அந்த மக்களை பெரிதும் பாதிக்கும் சூழல் இருக்கின்ற காரணத்தினால் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அந்த மருந்து இருப்பு வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும்
பாம்பு கடிக்கான ஏஎஸ்வி என்கின்ற மருந்து, நாய்க்கடிக்கான ஏஆர்வி என்கின்ற மருந்து இருப்பு வைக்கப்பட்டு இப்பொழுது எல்லா இடங்களிலும் மருந்து என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இல்ல, இப்ப உடனடியாக 139 வட்டம் சாரதி நகர் மணி தெருவில் ஏற்கனவே இருந்த ஒரு பிளட் புரொடெக்ஷன் வால் சரிந்தது சிறிய அளவில். உடனடியாக நம்முடைய நீர்வள ஆதாரத்துறையின் தலைமை பொறியாளர் அவர்களிடத்தில் சொல்லி இப்போது மண் அடுக்கினால் சரியாக இருக்குமா அல்லது ஒரு இயந்திரங்களின் மூலம் அந்த தூர்வாரலாமா என்று இன்றைக்கு ஆய்வு செய்வதற்கு அதிகாரிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்குள் அது சரி செய்யப்பட்டுவிடும். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையுடைய காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில மேற்கூரையானது முன்னாடி இருக்கிற கூரையானது உடைந்திருக்கு. சரி செய்வதற்குரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும். இல்ல எல்லா இடத்திலும் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு எங்கேயும் பாதிப்பு இல்லை, எந்த இடத்திலையும் பாதிப்பு இல்லை. கடந்த 2-3 நாட்களாக இன்றோடு சேர்ந்து 3 நாட்களாக மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் ஏற்கனவே எங்கெல்லாம் இப்போ நாராயணபுரம் ஏரி, மேடவாக்கம், கண்ணகி நகர் இந்த மாதிரி இடங்கள்லாம் எங்கெல்லாம் போன வருஷம் பாதிப்பு இருந்ததோ அங்கெல்லாம் மழைநீர் வடிகால் கட்டுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. எடுத்து முடித்ததற்கு பிறகு இப்போது எப்படி மழைநீர் ஃப்ளோ இருக்குங்கிறத தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றாரு. எங்கேயும் பாதிப்பு இல்லை. எங்கம்மா? இல்ல இங்க காங்கிரீட் ரோடுமா, இது அவ்வளவுதானே. இல்ல இது நெறிக்குருவார் குடியிருப்பு. இல்ல இப்ப நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஊர் வேற மாதிரி இருக்கும். இப்ப இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் இது காங்கிரீட் சாலைகள் அமைக்கப்பட்டு ஒரு முறையான குடியிருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப அவங்களுடைய பொருள்கள் தான் அவங்க வீட்டு முன்னாடி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அது குப்பை இல்ல, அது நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். மூடி பத்திரமா வச்சிருக்காங்க. குப்பை இல்ல, குப்பை எங்கேயும் இல்ல. நீங்க திரும்பவும் இந்த ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, இது படிப்படியா அந்த நீரின் அளவு உபரி நீரின் அளவு திறந்து விடுவது என்பது படிப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி இருந்த போது 2005, 2015 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செம்பரப்பாக்க ஏரியிலிருந்து முன்னறிவிப்பு எதுவும் இல்லாம, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்காம பல்லாயிரக்கணக்கான கன அடி தண்ணீரை திறந்து வைத்ததனால்தான் அந்த ஆற்றோரத்தில் இருக்கிற குடியிருப்புகள் பாதிப்புக்குள்ளானது. கடந்த 5 ஆண்டுகளாகவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு செம்பரப்பாக்கத்துக்கு எவ்வளவு நீர் வரத்திற்கு இன்புட் எவ்வளோ, அவுட்புட் எவ்வளோ, செம்பரப்பாக்கத்தில் எவ்வளோ, புழலேரியில் எவ்வளோ தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில தான் ஒரு 24 அடி ஒரு செம்பரப்பாக்கம் இன்னைக்கு 21 அடி ஃபுல்லா இருக்கு. இன்னும் கூட கேட்ச்மெண்ட் ஏரியால தண்ணி வந்து நிற்கிறதால உடனடியாக முதல்வர் அவர்கள் காலையில 100 மில்லியன் கன அடி தண்ணியை திறந்து விடுறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்ப அது 500 உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த 100, 500, 1000, 2000 வரைக்கும், 2000, 3000 வரைக்கும் தாங்கும். அடையாளத்துல இருபுறமும் இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஒரு 20,000, 30,000 போகும்போதுதான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த 10, 20,000 வரை வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது.